வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் விஜய் கிங்மேக்கராக இருப்பார் என கருத்து கணிப்பில் தகவல். தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவாக கருத்து கணிப்பு உள்ளதாக செய்தியாளர்கள் கூறியதால் சலசலப்பு. மகாராஷ்டிரத்தில் மதமாற்றத்தை தடை செய்யும் சட்ட மசோதாவை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தது பாஜக அரசு. மதமாற்ற குற்றங்கள் அனைத்துமே ஜாமீனில் வெளிவர முடியாதவையாக கருதப்படும் என தகவல். தூத்துக்குடி மாணவிக்கு நடந்த அநீதிக்கு தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு பெண்ணும் பாடம் புகட்டுவர். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறிய பின் சசிகலா புஷ்பா பேட்டி. இந்தியாவில் இலக்கியத்துக்கான உயர்ந்த ஞானப்பீட விருது கவிஞர் வைரமுத்துக்கு வழங்குவதாக அறிவிப்பு. இனி தனது பயணம் புதுப்பாற்றலுடன் இருக்கும் என வைரமுத்து அறிவிப்பு. நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் போதுமான அளவு உள்ளதாக பெட்ரோலிய அமைச்சகம் அறிவிப்பு. பாதுகாப்பு விதிமுறைகளை மீறும் விற்பனை நிலையங்களில் உரிமம் ரத்து செய்யப்படும் என்று எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகளை காணலாம். கவிஞர் வைரமுத்து 60வது ஞானப்பீட விருதை பெற்றதன் மூலம் தமிழ் இலக்கியம் மீண்டும் கவனம் பெற்றுள்ளது. இலக்கியத்துறையில் சாதனை படைத்தோருக்கு ஆண்டுதோறும் ஞானப்பீட விருது வழங்கப்பட்டு வருகிறது. நாட்டின் மிக உயர்ந்த இலக்கிய விருதாக ஞானப்பீட விருது கருதப்படுகிறது. 60வது ஞானப்பீட விருதுக்கு தமிழ் கவிஞர் வைரமுத்து தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதன் மூலம் 24 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த விருதை பெறும் தமிழர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். இந்த விருது கிடைத்தது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ள கவிஞர் வைரமுத்து, தமிழ் மண்ணுக்கும் மக்களுக்கும் இந்த விருதை காணிக்கையாக்குவதாக தெரிவித்துள்ளார். இனி தனது பயணம் புது பாய்ச்சலுடன் இருக்கும் என்று வைரமுத்து குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் விஜய் கிங்மேக்கராக இருப்பார் என்று லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்களின் அமைப்பு நடத்திய கருத்து கணிப்பு முடிவாக தெரிவித்துள்ளது. லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் அமைப்பான இந்திய அரசியல் ஜனநாயக உத்திகள் அமைப்பினரின் செய்தியாளர் சந்திப்பு சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்றது. அந்த அமைப்பின் தலைவர் திருநாவுக்கரசு பேசிய பொழுது, தமிழ்நாட்டில் அடுத்த முதலமைச்சர் யார் என்று கேட்டதற்கு மு.க. ஸ்டாலினையும் விஜயையும் பெரும்பாலானோர் தேர்வு செய்துள்ளதாக கூறினார். வரும் சட்டமன்ற தேர்தலில் விஜய் கிங்மேக்கராக இருப்பார் என்றும் தாவேகா கூட்டணி 29 விழுக்காடு வாக்குகள் பெறும் என்று திருநாவுக்கரசு தெரிவித்தார். இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் முழுக்க முழுக்க தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவாகவும் ஒருதலை பட்சமாகவும் உள்ளதாக செய்தியாளர் கூறியதற்கு பதிலளிக்காமல் அவர் மழுப்பிவிட்டார். மகாராஷ்டிர மாநிலத்தில் மதமாற்ற தடை சட்டத்திற்கான மசோதாவை அம்மாநில பாஜக அரசு சட்டப்பேரவையில் தாக்கல் செய்துள்ளது. இந்த மசோதாவின்படி திருமணத்தின் பெயரில் சட்டவிரோத மதமாற்றத்தில் ஈடுபடுபவர்களுக்கு 7 ஆண்டு சிறை தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும். அதே தவறை தொடர்ந்து செய்தால் 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 5 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் மதம் மாற்றம் செய்யப்பட்டவரின் பெற்றோர், உடன் பிறந்தோர் அல்லது உறவினர்கள் யார் புகார் அளித்தாலும் காவல்துறை அதனை கட்டாயம் வழக்குக்காக பதிவு செய்ய வேண்டும் என்று மசோதாவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தின் கீழ் வரும் அனைத்து குற்றங்களும் ஜாமீனில் வெளிவர முடியாத குற்றங்களாக கருதப்படும் என்றும், மதம் மாற விரும்புவர்கள் அது குறித்து 60 நாட்களுக்கு முன்பே மாவட்ட ஆட்சியரிடம் நோட்டீஸ் அளிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் சட்டவிரோத மதமாற்ற திருமணத்தின் மூலம் பிறக்கும் குழந்தை அந்த திருமணத்திற்கு முன்பு தாய் எந்த மதத்தை பின்பற்றினாரோ அந்த மதத்தை சார்ந்தவர்களாகவே கருதப்படும். ஒருவேளை பெற்றோர் பிரிந்தால் குழந்தை தாயிடம் இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் மதமாற்றத்தை கட்டுப்படுத்தும் சட்டத்தை கொண்டுவரும் இந்தியாவின் 10வது மாநிலமாக மகாராஷ்டிரா இருக்கும். தூத்துக்குடி மாணவிக்கு நடந்த அநீதிக்கு திமுகவுக்கு தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு பெண்ணும் பாடம் புகட்டுவார்கள் என்று தெரிவித்துள்ள பாஜகவின் சசிகலா புஷ்பா, கனிமொழியும் கீதா ஜீவனும் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தனத்தில் மர்மமான முறையில் கொல்லப்பட்ட 17 வயது சிறுமியின் குடும்பத்தினரை பாஜக சார்பில் முன்னாள் எம்பி சசிகலா புஷ்பா, மாநில செயலாளர் மீனாதேவ் ஆகியோர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். இதைத் தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய சசிகலா புஷ்பா, தூத்துக்குடி மாவட்டத்தில் சிறுமி கொலை செய்யப்பட்டது தமிழகத்தில் நடந்த 39வது சம்பவம் என்றார். தூத்துக்குடி மாவட்டத்தில் கனிமொழி எம்பி, அமைச்சர் கீதா ஜீவன் என 2 பெண்கள் இருக்கும் பொழுது இதுபோன்ற அராஜகம் நடைபெற்று உள்ளதாகவும், பெண்களுக்கு அவர்கள் மரியாதை கொடுப்பவர்களாக இருந்தால் இருவரும் தங்கள் பதவிகளை விட்டு விலக வேண்டும் என்று வலியுறுத்தினார். நாடு முழுவதும் உள்ள எரிபொருள் விற்பனை நிலையங்களில் பெட்ரோல் டீசல் போதுமான அளவு உள்ளதாகவும், பாதுகாப்பு விதிகளை மீறும் விற்பனை நிலையங்களின் உரிமம் ரத்து செய்யப்படும் என்று மத்திய அரசின் பெட்ரோலியம் எரிவாயு அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
பெட்ரோலிய அமைச்சகம் குடிமக்களுக்கு வெளியிட்டுள்ள தகவலில் எரிபொருள் நிலையங்களில் பெட்ரோல் டீசல் போதுமான அளவு உள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. வாடிக்கையாளர்கள் கேன்களிலும் பாட்டில்களிலும் எரிபொருளை வாங்கி சேமித்து வைக்க வேண்டாம் என்றும் அது பாதுகாப்பு இடர்பாடுகளுக்கு வழிவகுக்கும் என்று எச்சரித்துள்ளது. தமிழ்நாட்டில் ஒரு பங்கில் பாட்டிலில் பெட்ரோல் வாங்கியதை குறிப்பிட்டு அது பாதுகாப்பானது இல்லை என்று தெரிவித்துள்ளது. அந்த பங்கின் உரிமம் ரத்து செய்யப்படும் என்று கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. விற்பனை நிலையங்கள் பெட்ரோல் டீசல் வாங்குவது தொடர்பான பாதுகாப்பு வழிகாட்டல்களை கடுமையாக பின்பற்ற வேண்டும் என்றும் விதிகளை மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளது. விளாத்திக்குளத்தில் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட சிறுமியின் வீட்டுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் செல்ல வேண்டும் என்று அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். கோவையில் பாஜகவின் அண்ணாமலை செய்தியாளரிடம் பேசினார். அப்பொழுது தமிழகத்தின் சட்ட ஒழுங்கு மோசமான நிலையில் இருப்பதாக கூறினார். விளாத்திக்குளத்தில் கொல்லப்பட்ட சிறுமியின் இல்லத்துக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்று ஆறுதல் கூற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். காவல்துறை கட்டுப்பாட்டில் வைத்துள்ள முதலமைச்சர் ஆட்சியில் தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நடைபெற்று வருவதாக கூறினார். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்துள்ளதை கண்டித்து மார்ச் 17ஆம் நாள் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளதாக கூறினார். சினிமாவில் செந்தில் காமெடியை போல தாவேக தலைவர் விஜய் காமெடி செய்வதாக நாம் தமிழர் கட்சி கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் தெரிவித்துள்ளார். சென்னை அடுத்து ஆவடி பட்டாபிராமில் நாம் தமிழர் கட்சி சார்பில் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் வேட்பாளர் புனிதா சண்முகத்தை மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுகனும் இளைஞரணி ஒருங்கிணைப்பாளர் பாத்திமா பர்கானாவும் அறிமுகம் செய்தனர். இந்த கூட்டத்தில் பேசிய சாட்டை துரைமுருகன் திமுக அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளும் ஊழலில் திளைத்த கட்சிகள் என்று குற்றம் சாட்டினார். நடிகர் செந்தில் மலையை தூக்கி வைத்தால் தூக்குகிறேன் என்பது போல நடிகர் விஜய் ஓட்டு போடுங்கள் நான் முதலமைச்சராகி விடுகிறேன் என்று காமெடி செய்வதாக கூறினார். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் சொத்துக்காக சகோதரிகளை கொன்ற 5 பேருக்கு மகளிர் நீதிமன்றம் இரட்டை ஆயுள் தண்டனை விதித்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி வளையப்பட்டியை சேர்ந்த சகோதரிகள் வள்ளியம்மை, சரஸ்வதி ஆகியோரை சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் 2014ஆம் ஆண்டு அவர்களின் உறவினரான சென்னியப்பன் உள்ளிட்ட 6 பேர் கொடூரமாக அருவாளால் வெட்டியும் கழுத்தை அறுத்தும் கொன்றனர். இந்த வழக்கு புதுக்கோட்டை மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. வழக்கின் விசாரணை முடிந்து இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. இந்த வழக்கில் பொன்னமராவதி, சென்னியப்பன், கொலைக்கு உடந்தையாக இருந்த மணி, அருண் பிரசாத், மணிகண்டன், யுவராஜ் ஆகிய 5 பேருக்கும் இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி கனகராஜ் உத்தரவிட்டார். இதில் கணேசன் என்பவரை நீதிபதி விடுதலை செய்தார். இதைத் தொடர்ந்து குற்றவாளிகள் 5 பேரையும் பலத்த பாதுகாப்புடன் அழைத்து சென்று காவல்துறையினர் திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர். சென்னை செம்மஞ்சேரி அரசு நடுநிலைப் பள்ளியில் கூடுதல் வகுப்பறை கட்டிடம் கட்டுவதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டியுள்ளார். சென்னை செம்மஞ்சேரி அரசு நடுநிலைப் பள்ளிகள் 2,71,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய கூடுதல் வகுப்பறை கட்டிடத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். அதன்பின் கூடுதல் வகுப்பறை கட்ட வேண்டும் என்று அமைச்சர் மா. சுப்பிரமணியன், சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் ஆகியோர் முதலமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு சென்றனர். இதையடுத்து 9,85,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 18 வகுப்பறைகள் கொண்ட புதிய கட்டிடம் கட்டுவதற்கு காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். இந்த நிலையில் நேரடியாக பள்ளிக்கு சென்ற அரவிந்த் ரமேஷ் புதிய கட்டிடம் கட்டுவதற்கு பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டினார். ஏற்கனவே முதலமைச்சர் திறந்து வைத்த கூடுதல் வகுப்பறைகளை மாணவர்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். இந்த நிகழ்வில் வட்ட செயலாளர் நாகராஜ், மாமன்ற உறுப்பினர் முருகேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உதகமண்டலத்தில் எங்கும் ஏறலாம் எங்கும் இறங்கலாம் என்னும் திட்டத்தில் சுற்றுலா சொகுசு பேருந்தை அமைச்சர் சுவாமிநாதன், அரசு குருடா ராமச்சந்திரன் ஆகியோர் தொடங்கி வைத்து பயணம் மேற்கொண்டனர். உதகமண்டலம் படகு இல்லத்தில் சுற்றுலாத்துறை சார்பில் சொகுசு பேருந்து சேவையை அமைச்சர் சுவாமிநாதன், அரசு குருடா ராமச்சந்திரன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். ஒருமுறை டிக்கெட் எடுத்துக் கொண்டால் உதகையில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் இந்த பேருந்தில் எங்கும் ஏறலாம் எங்கும் இறங்கலாம். இதன் மூலம் சுற்றுலா பயணிகள் குறைந்த கட்டணத்தில் சுற்றுலா தலங்களை கண்டுகளிக்க முடியும். பேருந்து போக்குவரத்தை தொடங்கி வைத்த அமைச்சர் சுவாமிநாதன், அரசு குருடா ராமச்சந்திரன், மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீர் ஆகியோர் சுற்றுலா பயணிகளுடன் பயணித்து இயற்கை அழகை கண்டுகளித்தனர். திருவள்ளூர் அருகே விபத்தில் காயமடைந்த முதியவரை முன்னாள் அமைச்சர் பி.வி. ரமணா தனது காரில் ஏற்றி வந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்த்தார். திருவள்ளூர் மாவட்டம் அதிமுக செயலாளர் பி.வி. ரமணா திருவள்ளங்காடு ஒன்றியத்தில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விட்டு திரும்பி வந்து கொண்டிருந்தார்.
திருப்பாச்சூர் என்ற இடத்தில் வந்து கொண்டிருந்த பொழுது அங்கு கூட்டமாக இருப்பதைக் கண்டு காரை நிறுத்தினார். இறங்கி விசாரித்த பொழுது டெல்லி என்பவர் சாலையை கடக்க முயன்ற பொழுது இருசக்கர வாகனத்தில் வந்தவர் இடித்து கீழே தள்ளிவிட்டு சென்றதாக தெரியவந்தது. ஆம்புலன்ஸ் வர தாமதமானதால் காயமடைந்த முதியவர் டெல்லியை ரமணா தனது காரில் ஏற்றிக்கொண்டு திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தார். முன்னாள் அமைச்சர் ரமணாவின் மனிதநேய செயலால் திருப்பாச்சூர் மக்கள் நெகிழ்ச்சி அடைந்தனர். காவிரி டெல்டா மாவட்டங்களில் விவசாயிகளுக்கு சிறுநீரக பாதிப்பை கண்டறிந்து விழிப்புணர்வை ஏற்படுத்த பரிசோதனை திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. தீவிர விவசாயம் செய்யும் பகுதிகளில் விவசாயிகளிடையே நாள்பட்ட சிறுநீரக நோய் பாதிப்பு அதிகரித்து வருகிறது. அதிக வெப்ப அழுத்தம், வேதிப்பொருட்களின் தாக்கம், சுற்றுச்சூழல் பாதிப்பு ஆகியன இதற்கான காரணங்களாக கருதப்படுகின்றன. இந்நிலையில் சிறுநீரக நோய்க்கான காரணிகளை கண்டறியவும் விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி நோய் வராமல் தடுக்கவும் தஞ்சாவூரில் தனியார் மருத்துவமனை சிறப்பு திட்டத்தை தொடங்கியுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் ஓராண்டுக்குள் காவிரி டெல்டா மாவட்டங்களைச் சேர்ந்த 10,000 விவசாயிகளுக்கு பரிசோதனை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் வந்தவாசி சாலையின் செய்யாற்றின் குறுக்கே கட்டப்பட்ட புதிய மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். காஞ்சிபுரம் வந்தவாசி சாலையில் பெருநகரை ஒட்டி செய்யாற்றில் 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர்மட்ட மேம்பாலம் கட்டப்பட்டுள்ளது. இந்த மேம்பாலத்தை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னையிலிருந்து காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். இதையடுத்து நெடுஞ்சாலைத்துறை பொறியாளர் முரளி, சந்திரன், சரவணன், ராஜேந்திரன், இன்பநாதன், கருணாகரன், பாலாஜி, லோகராஜா ஆகியோர் முன்னிலையில் பெருநகர் ஊராட்சி மன்ற தலைவர் மங்கள கௌரி வடிவேலு மேம்பாலத்தை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தார். இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய கவுன்சிலர் தயாளன், திமுக பொறுப்பாளர்கள் ராமச்சந்திரன், நாகராஜ், தயா தமிழ்ச்செல்வன், புருஷோத்தமன், வெங்கட்ராமன், ராதா நடேசன், தரணி பிரகாஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் விமானத்தில் சென்னைக்கு வந்து இறங்கி சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்த மீனவர்கள் 7 பேர் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த பொழுது அவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்து யாழ்ப்பாணத்தில் நீதிமன்றத்தில் நிறுத்தி சிறையில் அடைத்தனர். இதேபோல் ராமேஸ்வரத்திலிருந்து சென்ற மீனவர்கள் 7 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுத்தி சிறையில் அடைத்தனர். மத்திய அரசு பேச்சு நடத்தியதை ஏற்று இலங்கை அரசு அவர்கள் 14 பேரையும் விடுதலை செய்தது. மீனவர்கள் 14 பேரையும் கொழும்பில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். அவர்கள் கொழும்பிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் வந்தனர். விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்த அவர்களை ராமேஸ்வரம் மீன்வளத்துறை அதிகாரிகள் வரவேற்று சொந்த ஊருக்கு தனி வாகனத்தில் அழைத்து சென்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே தனியார் நிதி நிறுவன வாகன வளாகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 100க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் தீயில் எரிந்தன. பொன்னேரி அடுத்த ஜனபன் சத்திரத்தில் தவணை முறையில் இருசக்கர வாகனங்களை விற்பனை செய்யும் தனியார் நிதி நிறுவனம் உள்ளது. இங்கு மாதாந்திர தவணையை செலுத்த முடியாதவர்கள் இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்து வரிசையாக நிறுத்தியிருந்தனர். இந்த நிலையில் அங்கு தீப்பிடித்து வரிசையாக நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்களுக்கு பரவியது. தகவலறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சியடித்து 1 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான 100க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் தீயில் எரிந்தன. இது தொடர்பாக சோழவரம் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். தகவலறிந்து வந்த முன்னாள் மாவட்ட ஊராட்சி தலைவர் உமா மகேஸ்வரி, ஆனந்தகுமார் ஆகியோர் பார்வையிட்டு சேதங்கள் குறித்து கேட்டிருந்தனர். புதுக்கோட்டை அருகே செம்பாட்டூரில் கல்குவாரி அமைக்க அனுமதி வழங்கியதை ரத்து செய்யாவிட்டால் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக ஊர் மக்கள் தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் செம்பாட்டூரில் கல்குவாரி அமைக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கு அந்த பகுதியை சுற்றியுள்ள ராஜகுளத்தூர், வளஞ்சேரிப்பட்டி, செம்பாட்டூர் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்துள்ளனர். அவர்கள் வைத்துள்ள பதாகையில் இனி ஒருபொழுதும் கல்குவாரி வராது என்று உறுதியளிக்க வேண்டும் என்று கோரியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி வேல்டெக் பல்கலைக்கழகத்தில் அறிவியல் கலை திருவிழாவில் பங்கேற்ற நடிகை தமன்னா நடிகர்கள் விஜய், அஜித் ஆகியோருடனான தனது படப்பிடிப்பு அனுபவங்களை பற்றி பேசியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி வேல்டெக் பல்கலைக்கழகத்தில் அறிவியல் கலை திருவிழா வேந்தர் ரங்கராஜன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட நடிகை தமன்னா தனக்கு கல்லூரி கால அனுபவங்கள் இல்லை என தெரிவித்தார். நடிகர் விஜய் மிகவும் எளிமையான மென்மையான மனிதர் என கூறினார். வீரம் படப்பிடிப்பின் பொழுது நடிகர் அஜித்குமார் கேரவனில் தனக்கு இட்லி அவைத்து கொடுத்ததாகவும் அவர் மிகவும் நல்ல மனிதர், மென்மையானவர் என்றும் புகழ்ந்து பேசினார். அதன்பின் இந்தி படப்பாடலுக்கு மாணவ மாணவியருடன் தமன்னா நடனமாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்.
தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சியில் நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க கோரி விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். தென்காசி மாவட்டத்தில் பிசான பட்டத்தில் விளைந்த நெல் அறுவடை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் ஆழ்வார்குறிச்சி செட்டிக்குளம் விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குறைதீர் கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்கள் பகுதியில் நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க வேண்டி மனு அளித்தனர். ஆழ்வார்குறிச்சியிலிருந்து பரம்பூர், சிவசேலம் ஆகிய இடங்களில் உள்ள கொள்முதல் நிலையங்களில் நெல்லை விற்று வருவதாக அவர்கள் தெரிவித்தனர். இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்ததாக விவசாயிகள் கூறினர். பெரம்பலூர் அருகே வாலிகண்டபுரத்தில் மூதாட்டியை தாக்கிவிட்டு வீட்டிலிருந்து 25 பவுன் நகைகள், 12,000 ரூபாய் பணம் ஆகியவற்றை முகமூடி அணிந்த கொள்ளையர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். பெரம்பலூர் அருகே வாலிகண்டபுரத்தை சேர்ந்த சையத் ஜஃபார் தாராஃபி இணையருக்கு 4 மகன், 3 மகள்கள் உள்ளனர். இவர்கள் அனைவரும் திருமணமாகி தனித்தனியே வசித்து வருகின்றனர். சையத் ஜஃபார் இறந்துவிட்ட நிலையில் தாராஃபி தனது கடைசி மகள் அசரத்துடன் வசித்து வருகிறார். அதிகாலையில் இவர்கள் வீட்டின் பின்புறம் உள்ள 2 கதவுகளை உடைத்து உள்ளே நுழைந்து முகமூடி அணிந்த டவுசர் கொள்ளையர்கள் 4 பேர் உறங்கிக் கொண்டிருந்த தாராஃபியை எழுப்பி வீட்டில் உள்ள நகையையும் பணத்தையும் எடுத்துக் கொடுக்கும்படி இரும்பு கம்பியால் அடித்து மிரட்டியுள்ளனர். அவரது கையை கத்தியால் வெட்டியுள்ளனர். இதனால் தாராஃபி அங்கு மயங்கி தரையில் விழுந்துள்ளார். உடன் வந்த அவரது மகள் அசரத் பயத்தில் பீரோ திறவுகோலை எடுத்து அவர்களிடம் கொடுத்துள்ளார். பீரோவை திறந்த டவுசர் கொள்ளையர்கள் அதிலிருந்து 25 பவுண்ட் நகைகள், 12,000 ரூபாய் பணத்தை ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு வீட்டின் பின்புறம் கதவை பூட்டிவிட்டு தப்பி சென்றனர். செல்போனையும் பறித்து சென்றனர். மயக்கம் தெளிந்த தாராஃபி எழுந்து தனது மகன்களை வரவைத்து நகையும் பணமும் கொள்ளை போனதை சொல்லியுள்ளார். இதுகுறித்து மங்களமேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். காவல்துறையினரும் தடயவியல் வல்லுநர்களும் வீட்டில் ஆய்வு செய்து தடயங்களை சேகரித்து விசாரித்து வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களுடன் நேர்காணல் மாவட்ட தலைவர் சசிகுமார் தலைமையில் நடைபெற்றது. சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட விருப்ப மனுக்களை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் கொடுத்தனர். அதைத் தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவள்ளூர், திருத்தணி, பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களுக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சசிகுமார் முன்னிலையில் நேர்காணல் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஓமலூரில் மாற்றுத்திறனாளி மாணவன் திவீன் வீரா தனது நினைவாற்றலால் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளார். ஓமலூர் அருகே RC செட்டிப்பட்டி புனித நிக்கோலஸ் நடுநிலைப் பள்ளியின் 86ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. இதில் மாணவர்கள் கலை நிகழ்ச்சிகள், பாரம்பரிய நிகழ்வுகள் மற்றும் கல்வித்திறன் வெளிப்பாடுகள் மூலம் பார்வையாளர்களை கவர்ந்தனர். அதே பகுதியில் 8ஆம் வகுப்பு பயிலும் மாற்றுத்திறனாளி மாணவர் திவீன் வீரா தனது அபாரமான நினைவாற்றலாலும் அறிவாற்றலாலும் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார். விழாவின் சிறப்பு நிகழ்வாக திரையில் காட்டப்பட்ட பல்வேறு நாடுகளின் தேசிய கொடிகளை கண்டவுடன் அவை எந்த நாடை சேர்ந்தவை என்பதை மாணவர் திவீன் வீரா துல்லியமாக கூறி பாராட்டுகளை பெற்றார். மேலும் தமிழ்நாட்டின் அதிகாரப்பூர்வ சின்னம், மொழி, மாநில விலங்கு, பறவை, மலர், மரம், பூச்சி, விளையாட்டு, மாநில பாடல் மற்றும் முழக்கம் குறித்து தலைமை ஆசிரியர் ஜியோபாஸ் கேட்டு ஒவ்வொரு வினாவுக்கும் மிக சரியான பதில்களை அளித்து அங்கு கூடியிருந்தோரின் கைத்தட்டல்களை பெற்றார். இதை பாராட்டும் வகையில் மாணவர் திவீன் வீராவுக்கும் அவரது தாயாருக்கும் மரியாதை செலுத்தப்பட்டது. மாற்றுத்திறனாளி குழந்தையாக இருந்தும் சாதாரண மாணவிகளை விட அதிகமான நினைவாற்றல் மற்றும் தன்னம்பிக்கையுடன் பதிலளித்த அவர் செயல்பாடு ஆண்டு விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் சூப்பர் மார்க்கெட்டில் வேலைக்கு சென்று வீடு திரும்பிய பெண்ணை இருசக்கர வாகனத்தில் லிப்ட் கொடுப்பதாக கூறி அழைத்து சென்று பாலியல் தொல்லை கொடுத்தவனை ஊர் பொதுமக்கள் பிடித்து அடைத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்துவிட்டு நடந்து வந்த பெண்ணை லிப்ட் கொடுப்பதாக கூறி இருசக்கர வாகனத்தில் சென்ற சதீஷ்குமார் ஏற்றி சென்றுள்ளார். அவர் செங்கம், போலூர் மாநில நெடுஞ்சாலைகள் சோழவரம் அருகே உள்ள ஆற்றுப்பாலத்தில் இறக்கிவிட்டு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இதை பார்த்த வாகன ஓட்டிகளும் ஊர் மக்களும் சதீஷ்குமாரை பிடித்து அடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்துள்ளனர். பாதிக்கப்பட்ட பெண் 4 நாட்களாக இதே நேரத்தில் அந்த பகுதியில் நடந்து வீட்டுக்கு செல்வதை நோட்டமிட்டவன் அந்த பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் நாள்தோறும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்து வரும் நிலையில் அதை ஆட்சியரும் காவல் கண்காணிப்பாளரும் கண்டுகொள்ளாமல் இருப்பதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் காஞ்சியில் சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சிக்கு வந்த கர்ப்பிணி தாய்மார்களுக்கு 2 மணி நேரம் காக்க வைத்த அதிகாரிகள் தாமதமாக வந்ததால் சலசலப்பு ஏற்பட்டது.
திருவண்ணாமலை மாவட்டம் காஞ்சியில் கர்ப்பிணி பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. 100 கர்ப்பிணி தாய்மார்கள் 10 மணிக்கே வந்து காத்திருந்தனர். கலசப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் சரியான நேரத்திற்கு வந்துவிட்டார். ஆனால் புதுப்பாளையம் வட்டார குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் ஏஞ்சலின் சத்யா தாமதமாக வந்தார். இதனால் நிகழ்ச்சி அரங்கில் சலசலப்பு ஏற்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் விஜய் கிங்மேக்கராக இருப்பார் என கருத்து கணிப்பில் தகவல். தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவாக கருத்து கணிப்பு உள்ளதாக செய்தியாளர்கள் கூறியதால் சலசலப்பு. மகாராஷ்டிரத்தில் மதமாற்றத்தை தடை செய்யும் சட்ட மசோதாவை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தது பாஜக அரசு. மதமாற்ற குற்றங்கள் அனைத்துமே ஜாமீனில் வெளிவர முடியாதவையாக கருதப்படும் என தகவல். தூத்துக்குடி மாணவிக்கு நடந்த அநீதிக்கு தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு பெண்ணும் பாடம் புகட்டுவர். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறிய பின் சசிகலா புஷ்பா பேட்டி. இந்தியாவில் இலக்கியத்துக்கான உயர்ந்த ஞானப்பீட விருது கவிஞர் வைரமுத்துக்கு வழங்குவதாக அறிவிப்பு. இனி தனது பயணம் புதுப்பாற்றலுடன் இருக்கும் என வைரமுத்து அறிவிப்பு. நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் போதுமான அளவு உள்ளதாக பெட்ரோலிய அமைச்சகம் அறிவிப்பு. பாதுகாப்பு விதிமுறைகளை மீறும் விற்பனை நிலையங்களில் உரிமம் ரத்து செய்யப்படும் என்று எச்சரிக்கை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளுக்கான GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.